இது வந்து ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி இருக்கிற ஹியரிங் எய்டு. இப்போது இந்த ஹியரிங் எய்டெல்லாம் முன்னெல்லாம் நிறைய பேர் போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து போட்டுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு. அது இல்லாமல் ஹியரிங்குடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வச்ச ஹியரிங் எய்டெலாம் இருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த ஒயர் வச்சு ஹியரிங் எய்டு தான் போட்டுக்க முடியும். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து ஹியரிங் எய்டெலாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு. இப்போது ஹியரிங் எய்டு வந்து காதுக்குள்ளே வச்சுக்கிட்ட அப்புறம் இருக்கிறதே கூட தெரியாது. அதனால தான் இப்போ நிறையா பேர் விரும்பி போடுறாங்க. சின்ன வயசில் காது கேட்காதவங்களும் போட்டுக்கிறாங்க, வயசானவங்களும் போட்டுக்கிறாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது, கண்ணே தெரியாது. இப்போது இந்த ஜெர்மன் டெக்னாலஜியில் வந்திருக்கிற ஹியரிங் எய்ட் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம இந்த ப்ளூடூத்லாம் காதில் வச்சுக்கிறோம் இல்லையா, அதை விட இந்த சைஸ் சின்னது தாங்க. பாருங்கள், இவ்வளோ தாங்க. இது அப்படியே காதுக்குள்ளே வச்சுட்டா இருக்கிறதே தெரியாது. அதனால் நிறையா பேர் இதை வந்து விரும்பி வாங்குகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து பேட்ரிலாம் கிடையாது. முன்னெல்லாம் இதுலேயே ஒரு சின்ன பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதில் இதே சின்ன சைஸ் பேட்ரி இருக்கும். அதை போடுறதுக்கெலாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, அப்படியே சார்ஜ். இந்த மிஷினில் அப்படியே இதை வச்சுருங்கன்னா அவ்வளோதான், இது அப்படியே சார்ஜ் ஆகிடும். இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே சார்ஜ் ஆகிடும். காலையிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதான் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி. நிறைய பேர் இதை வந்து விரும்பி வாங்கிக்கிறாங்க.